அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பு அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்படி தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போதுதான் அரசு தரப்புல என்ன சொல்லுதுன்னா, நீதிபதிகள் உத்தரவு வாசிக்கும் போது நாங்க மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மேல உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புல சொன்ன நிலையில நீதிபதிகள் அவங்களுடைய வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொல்றாங்க பதிவு செஞ்சுட்டு, அப்பதான் எந்த அளவுக்கு 44 காயங்கள் உடல்ல அஜித் இந்த உடல்ல இருக்கு, எதை வச்சு அடிச்சீங்க, எப்படி எல்லாம் காயப்படுத்தினீங்கன்னு கேட்கும்போது அதனுடைய விசாரணை இறுதியில உச்சபட்சமா அவருடைய அந்தரங்க உறுப்புகளையும் முகத்திலையும் மிளகாய் பொடியை தூவி அவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நீதிபதிகள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா இன்னொரு வார்த்தை பதிவு செஞ்சாங்க. நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கோம், கல்வி அறிவு உள்ள காலத்துல போலீஸ் இவ்வளவு தூரம் நடந்திருக்குது அப்படிங்கிறது பெரிய வியப்பா இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நீதிபதியை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இப்போ இந்த பேரம் பேசினது, குடும்பத்தினரோட சமரசம் பேசுறதுக்காக உள்ளூர் திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பி முன்னிலையிலேயே 50 லட்சம் ரூபாய் பேரம், அவருடைய தம்பிக்கு வேலை கோவில்லையே அதே அவங்க அண்ணன் பார்த்த அதே வேலையை தம்பிக்கு தர்றோம், இப்படியான பேரங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நீதிபதிகளுடைய உத்தரவுல ஒரு முக்கியமான தகவலை திரும்ப சொல்றாங்க. அது என்னன்னா, இனி வரக்கூடிய காலங்களை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீதிபதிகள் இப்போ வழக்கிற்கு தேவையான தடயங்களை சேகரிக்கணும், சம்பவம் நடந்த இடங்களை பாதுகாக்கவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யறாங்க. இதுக்கு இப்போ இந்த விசாரணை இந்த உத்தரவின் போது நீதிபதிகள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அஜித் உயிரிழந்திருந்த இடத்துல அவருடைய ரத்த கரை அப்புறம் சிறுநீர் இதனுடைய மாதிரிகள் எல்லாம் சேகரிச்சிங்களா அப்படின்னா அது சேகரிக்கவே இல்லை அப்படிங்கிறது நீதிபதிகள் விசாரணை தெரிஞ்ச நிலையில இப்போ சம்பவம் நடந்த இடத்தையே பாதுகாக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை நீதிபதிகள் சொல்றாங்க. அதனால நீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாவே பாக்குது. நீதிபதிகளுடைய வார்த்தை இது. நம்ம பார்க்கும்போதே தொடர்ச்சியாக நீதிமன்றம் இத மிக கவனமாக இன்னும் அதிக கூடுதல் கவனத்தோடு இந்த வழக்கை அணுகுறாங்கன்னு எதிர்பார்த்தப்போ நீதிமன்றமே அந்த வார்த்தையை சொல்லுது. இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை சீரியஸாவே பாக்குறாங்க. அடுத்ததாக ஒரு அரசு தரப்புல ஒரு புகார் சொல்றாங்க. என்னன்னா, பல புகார்கள் வருகுது, இதை ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றன அப்படியான புகார்லாம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லும் போது நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா என அரசு தரப்பிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்குங்கள் அப்படின்னு தெரிவிக்க முடியுமான்னு அரசு தரப்பு வழக்கறிஞரை நீதிபதி கேட்கிறாங்க. ஏன்னா காலையில பல்வேறு கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணுமா இல்லையான்னு விசாரணைக்கு பின்பாக முடிவு செய்யறோம்னு நீதிபதிகள் சொல்லியிருந்த நிலையில இப்போ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதுக்கு அரசு தரப்புல விளக்கம் கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அரசு தரப்பு இப்ப என்ன சொல்லுதுன்னா, வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்து டிஜிபி உத்தரவிட்டிருந்தாரு. அதாவது நீதிமன்றங்கள் இதை தீவிரமா இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நேற்றைய தினம் இதை சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றுறதாக உத்தரவிட்டிருந்தாங்க. அதனுடைய விசாரணை இன்னும் துவங்கப்படாத நிலையில இப்பொழுது சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும், அதுக்கு தொடர்பா நீங்க அரசுக்கு விளக்கம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரசுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அரசிடம் கேட்டு சொல்லுங்க அப்படின்ற தகவலை மறுபடியும் நீதிபதி கேட்கிறாங்க. அதுக்கு அரசு தரப்பு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. எதிர்த்தரப்பு இது அரசியலாக்க பாக்குறீங்க அப்படின்னு அரசு தரப்புல சொன்னதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்யறாங்க. அதோட சேர்த்து இன்னொரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை சம்பவத்தை யாரும் மறக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் இப்போ நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. மேல் இந்த வழக்கு ஆரம்பத்துல இருந்தே பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு இடைவெளிகளையும் வச்சிருந்த நிலையில இப்ப நீதிபதிகள் அதை நோக்கி இந்த வழக்கை மேலும் 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 தீவிரப்படுத்தி மேலும் கூர்மைப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. காயத்ரி, இப்போ என்ன செய்ய போறாங்க? ஏன்னா உயர் அதிகாரிகளையும் எஸ்பி டிஎஸ்பி அவங்களெல்லாம் இந்த வழக்குல குற்றவாளிகளாக நீதிமன்றம் சேர்க்குதா அல்லது வழக்கை சிபிஐக்கு மாற்றுதா எப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இந்த வழக்கினுடைய நீதிபதிகளுடைய விசாரணையும் அதுக்கு அடுத்தபடியான உத்தரவு வாசிக்கக்கூடிய நிகழ்வும் போயிட்டு இருக்கு. என்னன்னு அடுத்த தகவல்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். காயத்ரி, வெற்றி, இப்போ இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறதுனால பிற்பகல்ல ஒரு கருத்தை நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு.
அந்த சமயத்திலேயே வந்து வழக்கறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த எஃப்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த தகவல்கள், அதன் பிறகு உண்மையாகவே வந்து இந்த பிரேத பரிசோதனையினுடைய அறிக்கை, இதற்கான முரண்பாடுகள் குறித்தும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப அந்த விவகாரத்தை ஒரு முறை நினைவுபடுத்த முடியுமா? நிச்சயமா. அதாவது நகை காணாம போனதாக சொல்றாங்க. நகை காணாம போனதாக அந்த லேடி புகார் கொடுக்குறாங்க. அப்போ புகார் கொடுத்த உடனே ஏன் அதை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யல, ஏன் அதை வழக்கா பதிவு செய்யலன்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க. அடுத்து அதனுடைய நீட்சியாக அவரு இறந்த உடனே அஜித் இறந்ததாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தினர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க போலீஸ்ல. கொலை, இந்த மாதிரி அஜித் கொலை செய்யப்பட்டிருக்காரு புகார் கொடுக்குறாங்க. அதுவும் வழக்கு பதிவு செய்யப்படல. அதுக்கு பதிலா மறுநாள் பார்த்தோம்னா அதை வந்து காவல்துறையினுடைய பார்வையில அது வந்து ஒரு சந்தேக மரணம், அவருடைய வலிப்பு வந்து அவர் இறந்தார் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த 2 விஷயத்துல இருந்தும் மேல நீதிபதிகள் கேட்ட கேள்வி வந்து தனிப்படைக்கு வழக்கே பதிவு செய்யாம வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிப்பதற்கு அழைத்து செல்லப்பட்ட ஒருவரை எப்படி தனிப்படை விசாரிச்சாங்க, அந்த தனிப்படையை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டது யாரு, அந்த உத்தரவிட்டதன் அடிப்படையில தலைமை காவலர் எப்படி இதை விசாரிச்சாரோ அதுவே ஒரு பெரிய விதிமீறல். தலைமை காவலர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில இவரை கூட்டு போய் வெளியிடங்கிறத வச்சு விசாரிச்சது பெரிய விதிமீறல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து இந்த வழக்குல ஏன் உயரதிகாரிகள் மேலதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்படல அப்படின்ற ஒரு தகவலை கேட்டிருந்தாரு. சாட்சிகள் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அரசு தரப்புல வந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான அறிக்கை தாக்கல் செய்வதற்கு 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டாங்க. அப்ப நீதிபதிகள்கிட்ட விசாரிக்கும் போது கால அவகாசம் கேட்டீங்க அப்படின்னா சாட்சிகள் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சம்பவம் நடந்த இடங்கள்லாம் பாதுகாக்கப்படாம இருக்குது. அதனால வந்து இது அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மேலும் இருக்குன்றதுனால இதை அரசு நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருந்த நீதிபதிகள் அடுத்து இதை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க, அதுக்கு ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அரசு தரப்பும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனுடைய அடுத்த கட்டமா தான் இப்போ ஒரு அண்மை தகவல் ஆனது வெளியே இருக்குது. அது என்னன்னா இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வந்து வழக்கறிஞர் ஹென்றி பிக்வேன் முன் வச்சிருந்தார். என்னன்னா நீதிபதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அது தொடர்பான விசாரணையில் இருக்கும்போது நீதிபதி திருப்போணம் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் வந்து விசாரணை செய்யும் போது நீதிமன்ற பணியாளர்கள்லாம் விடுமுறையில் இருந்திருக்காங்க. அவருக்கு நீதிபதிக்கு உடன் வர வேண்டிய, அவருக்கு அலுவல் ரீதியாக அவருக்கு துணை செய்ய வேண்டிய, உதவி செய்ய வேண்டிய பணியாளர்கள்லாம் விடுமுறையில் இருந்திருக்காங்க. அது ஒரு ரொம்ப தப்பு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கறிஞர் ஹென்றி டிபன் சொல்லியிருந்தாரு. இப்போ அதைத்தான் வந்து நீதிபதிகளும் அவங்களுடைய உத்தரவுல வாசிக்கிறாங்க. நீதிமன்ற பணியாளர்கள் விடுமுறையில் இருந்திருக்காங்க. உடல் முழுவதும் காயங்கள் இருந்திருக்குது. திருப்போணம் மேஜிஸ்ட்ரேட்டும் அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாரு, அவருடைய விசாரணை அறிக்கையை. அப்புறம் மருத்துவமனை டீன், மதுரை ராஜாஜி மருத்துவமனையோட டீன், அவரும் வந்து பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாரு. 2 அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய உடல் முழுவதும் காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்படுது. 44 இடங்கள்ல காயம் இருக்கிறத உறுதி செஞ்சிருந்தாரு. அந்த உறுப்புல மிளகாய் பொடி தூவுனது வரைக்கும் நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க.